Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம மொத்தமா 3 அப்ளிகேஷன் அப்படிங்கறது பார்க்க போறோம். இந்த 3 அப்ளிகேஷனுமே இப்போ ரீசன்ட்டா வந்த புத்தம்புது அப்ளிகேஷன் தான். இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த 3 அப்ளிகேஷனுமே பேடே லோன் அப்படிங்கறத தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த பேடே லோன் அப்படினாலே தெரிஞ்சிருக்கும். இதுல நீங்க பெருசா ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஃப்ளெக்சிபிளான டென்யூர் அப்படிங்கறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப கம்மியான டைம் அப்படிங்கிறத தான் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து இவங்க பேடே லோன் அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸும் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இல்லைனா டைரக்ட் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியாவுமே ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ கொடுக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறதுமே ஜென்யூனாக தான் இருக்கு. ஸோ எடுத்துட்டா ரீபேமெண்ட் அப்படிங்கிறத ஆன் டைமில் பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கேஸ் பண்ணல அப்படினா தான் சிபில்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கால்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த விதத்துல அவங்க ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட கொடுத்துறாங்க, நீங்க கட்டல அப்படிங்கும்போது கால் பண்ணி கேட்கறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமாவே இருக்கு. ஸோ அதை தவிர்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு த்ரெடனிங் தான் பண்ணக்கூடாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் த்ரெடனிங் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட கால் பண்ணி அமௌண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கேட்பாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் கேட்கறதில்ல. லோ சிபில் இருந்தாலும் பேட் சிபில் இருந்தாலும் கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரையிலும் ஒன்லி அப்ளை பண்ணலாம் மட்டும்தான், அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்ரூவல் கொடுக்கறத பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 3 அப்ளிகேஷனும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதர்வைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டான லோன் அப்ளிகேஷன் பற்றின லிஸ்ட் வேணும் அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளெக்சிபிளான டென்யூரில் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கொடுக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷன் பற்றின லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் இன்னைக்கு இந்த 3 அப்ளிகேஷன் பற்றின டீடைல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வெல்மனி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் 2025 இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இது வரைக்கும் 1 lakh plus டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதும் பிளே ஸ்டோர்ல நடந்திருக்கு. அதுல 1000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.3 இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல போத் salaried person and self employed personம் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து unemployed person அப்படிங்கிறவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் மட்டும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா போட்டுருக்காங்க. அந்த விதத்துல அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அதிகபட்சமா 50,000 வரையிலான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுப்பாங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 90 டேஸ்ல இருந்து 270 டேஸ் வரைக்கும், அதாவது 3 to 9 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்றதுக்கு டென்யூர் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பேடே லோன் அப்படிங்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த டென்யூர் விஷயத்தை கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கிறது நல்லது. இதை தவிர்த்து 1.50% per monthly interest rate அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 5% வரைக்கும் இருக்கும். பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க மேக்ஸிமம் 60% வரையிலும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க கேமேக்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது மூணுமே பேடே லோன் அப்படிங்கிற ரீசன்னால இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் கேர்ஃபுல்லா கவனிச்சு உங்களால சரியான டைம்ல ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ப்ராசஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் ப்ராசஸ் பண்றதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எனி டைம் ரூபி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனும் 2025 இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இதுவரையிலும் 10 lakh plus மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 8000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2000 இருந்து அதிகபட்சமா 30,000 வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிள் ப்ரொஃபைலை பொறுத்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் இதுலயும் போத் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். பேசிக்கான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதே போதுமானது. ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். ஸோ இது வந்து காமனாகவே எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாக இருக்கு. அந்த விதத்தில் லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 90 டேஸ்ல இருந்து அதிகபட்சமாக 365 டேஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 3.3% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க இவங்க ரொம்ப அதிகமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால அப்ளை பண்ணும்பொழுது இந்த எனி டைம் ரூபி அப்ளிகேஷன்ல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க.
ஏன் அப்படின்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எமர்ஜென்சி பைசா அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்க இவங்க ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷனா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனும் 2025 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 5000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங்கும் 4.5 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 10,000 இருந்தே லோன் கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. பட் எலிஜிபிலிட்டியை பொறுத்து இதை விட கம்மியான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பிலோ 10,000 அப்படிங்கிறதும் அப்ரூவல் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 62 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 90 டேஸ் வரையில மட்டும் தான் தரதா போட்டுருக்காங்க. சோ இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடியதே அதிகபட்சமா 3 months அப்படிங்கறத டைம் கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 10% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் GST அப்படிங்கிறது அடிஷனலா இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அதாவது ஓவராலா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்த்து அதிகபட்சமா 120% வரையிலும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் முன்ன 2 அப்ளிகேஷன்லயும் பார்த்த மாதிரி தான் ஏஜ் அப்படிங்கிறது 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அதே சமயத்தில் பேசிக்கான டாக்குமெண்டான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது மட்டும் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 3 அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருந்ததோ அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதர்வைஸ் இந்த 3 அப்ளிகேஷனுடைய ரிவ்யூல அதாவது பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய 1 ஸ்டார் ரேட்டிங் ரிவ்யூல பெரிய அளவில் அந்த இமேஜை எடிட் பண்ணி அனுப்புறது, மார்பிங் பண்ணி அனுப்புறது, உங்களை த்ரெடனிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கு, அப்ளை பண்ணும்போது லேட் பண்றாங்க, இந்த மாதிரியான பேசிக்கான கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ணுறோம். இன்கேஸ் இந்த அப்ளிகேஷனில் இந்த 3 அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ரொம்ப ஏதாவது நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ கூட நம்ம அன்லிஸ்ட்டில் போடலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா வியூவர்ஸ் ஆகிய நீங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதில் வந்து நாங்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனால இன்கேஸ் யாராவது இந்த 3 அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே கேஸ், இன்னைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.